இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் கதை ஒரு அமைதியான காடு நடுப்பகுதியில் இருக்கும் அழகான நீல ஏரியை பற்றி. அந்த ஏரியில்தான் மறைந்திருப்பாள் ஒரு மந்திரமான ஏரி தேவதை. அவள் நல்ல மனம் கொண்டவர்களுக்கு மட்டும் உதவுவாள். ஒரு நாள் ஒரு சிறுமி அந்த ஏரிக்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஏரியில் சிக்கியிருந்த ஒரு சிறிய மீனை காப்பாற்றினாள். அந்த நல்ல செயலைக் கண்டு மகிழ்ந்த ஏரி தேவதை சிறுமிக்கு 3 ஆசைகளை வழங்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். ஆனால் அந்த ஆசைகள் சாதாரண ஆசைகள் அல்ல. ஒவ்வொன்றின் பின்னாலும் குழந்தைகளுக்கு பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கும் சோதனைகள் இருந்தன. முதல் ஆசையை நினைத்தபோது சிறுமி தன் விருப்பம் நேர்மையானதா என்று யோசிக்க வேண்டியிருந்தது. அவள் விரும்பும் விஷயம் உண்மையில் அவளுக்கு தேவையா? இல்லையெனில் அந்த ஆசை மற்றவர்களுக்கு ஏதேனும் சிரமத்தை ஏற்படுத்துமா? இந்த சோதனை அவள் எண்ணங்களை பற்றி கவனமாக சிந்திக்க கற்றுக் கொடுத்தது. 2வது ஆசைக்கு முன் ஏரி தேவதை அவளுக்கு இன்னும் ஆழமான சோதனை வைத்திருந்தாள். சில நேரங்களில் நாம் விரும்பும் விஷயங்கள் நம்மை மட்டுமல்ல, சுற்றியவர்களையும் மாற்றிவிடும். சிறுமி அந்த ஆசை உலகுக்கு நல்லதா என்று எண்ண வேண்டும். அவள் உண்மையிலே ஒரு நல்ல மனமும் பொறுப்பும் கொண்டவரா என்று இந்த சோதனை வெளிப்படுத்தியது. 3வது ஆசை வந்தபோது சிறுமி மிகுந்த விவேகத்துடன் நடந்தாள். ஆசை நிறைவேறுவதற்கு முன் அதன் விளைவுகளை நிதானமாக கற்பனை செய்தாள். எதையும் விரும்புவது எளிது, ஆனால் அதை நுட்பமாக புரிந்து கொள்வது முக்கியம் என்பதை அவள் உணர்ந்தாள். இதில் அவள் மிக அழகானதை தேர்ந்தெடுத்தாள். பிறருக்கு பயனளிக்கும் ஒரு ஆசை. அந்த முடிவை கண்டு ஏரி தேவதை மகிழ்ச்சியடைந்தாள். இவ்வாறு அந்த சிறுமி 3 ஆசைகளாலும் மந்திரங்களை பெறவில்லை என்பதில்லை. மாறாக அவள் பெற்றது இன்னும் விலைமதிப்பற்ற ஒன்றை. எந்த ஆசையையும் கேட்கும் முன் அதன் நன்மை தீமை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று வாழ்க்கை பாடத்தை. Thanks for watching. Subscribe me.